காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். தினம் ஒரு சத்திய வார்த்தை. இன்றைக்கான தலைப்பு, பெருமையாகும் பலனை விட இறைவனின் பலனே வெற்றி தரும். பைபிளின் ஆதார வசனம் 1 சாமுவேல் 17:43. பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோட என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். 1 Samuel 17:43. So the Philistine said to David, Am I a dog that you come to me with sticks? And the Philistine cursed David by his gods. தியான பகுதி 1 சாமுவேல் 17 அதிகாரம் வசனங்கள் 38 முதல் 50 முடிய. சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலை மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். அவருடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கமில்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது, இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டு தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றிலிருந்த 5 கூழாங்கல்லுகளை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பை பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்துக் கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டையிலே போனான். பெலிஸ்தனும் நடந்து தாவீது அண்டைக்கு கிட்டி வந்தான். பரிசையை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடந்தான். பெலிஸ்தன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனியுள்ளவனுமாய் இருந்தபடினால் அவனை அசட்டை பண்ணினான். பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோட என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். நான் உன்னை கொண்டு உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும்
பூமியின் காட்டு மிருகங்களுக்கு கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்றார். அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடி தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்தான். இவ்விதமாக தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. பெருமையாகும் பலனை விட இறைவனின் பலனே வெற்றி தரும். பிரியமானவர்களே, உலகில் இன்று பணபலம், படைபலம், ஆள்பலம் என்பவை வைத்து ஒருவருடைய பலன் கணக்கிடப்படுகின்றது. ஆனால் இந்த பலன் ஆணவம், அகந்தை, பெருமை மிக்க, அதே நேரத்தில் உறுதியற்ற, அழிவுக்கு நேரான விளைவை ஏற்படுத்தும் என்பதுதான் உண்மை. இப்படிதான் ஒருவர் வைத்திருந்த கோழிப்பண்ணையில் ஒரு பெரிய சேவல் ஒன்று காணப்பட்டது. அங்கிருந்த கோழிகளுக்கெல்லாம் அதுதான் ராஜா. தன் பெரிய கொண்டையை ஆட்டி ஆட்டி பிறரை ஏளனமாய் பார்ப்பதும் நடந்து கொள்வதும் அதன் இயல்பு. ஒரு நாள் அதிகாலையில் இந்த சேவல் கூவினதும் சூரியன் எழுந்து வந்ததும் ஒரே நேரம். நான் கூவினதனால் தான் சூரியனே எழும்பி வந்தது, நான் எவ்வளவோ பெரிய ஆள் என்று கூறிக்கொண்டது அந்த சேவல். பிற கோழிகள் எதுவும் பேசவில்லை. ஒரு நாள் பண்ணையின் உரிமையாளர் இன்னொரு சேவலை கொண்டு வந்து விட்டார். பெருமை மிக்க சேவலோ புதிய சேவலிடம் வம்புக்கு வந்து அதை சண்டைக்கு இழுத்தது. ஆனால் புதிய சேவலோ சண்டையிட மனதின்றி ஒதுங்கியது. மற்ற சேவலோ பெருமிதம் கொண்டு தன்னை எதிர்க்க யாருக்கும் பலனில்லை என கூறிக்கொண்டு பறந்து கோழி கூண்டின் கூரை மீது உட்கார்ந்து சத்தமிட்டு கூவியது. உடனே அந்த பக்கமாக பறந்து வந்த கழுகு இந்த சத்தம் கேட்டு அதை பார்த்து வேகமாக பறந்து வந்து அந்த சேவலை தன் கால்களால் பிடித்து கொண்டு மேலே பறந்தது. அருமையானவர்களே, உருவத்திலும் வலிமையிலும் வல்லவனான கோலியாத் இஸ்ரேலுக்கு முன் வந்து அவர்களையும் அவர்கள் கடவுளையும் பழித்து தன் பலனில் பெருமைப்பட்டான். ஆனால் இஸ்ரவேலர் சார்பில் போர் செய்ய இளைஞனான தாவீது மன உறுதியோடு முன் வந்தான். தேவனுடைய பலனோடு கோலியாத்தை வீழ்த்தினான், வெற்றி கொண்டான். தன் பலனில் பெருமை கொண்ட எவரும் வெற்றி கண்டதில்லை. அருமையானவர்களே, நம்மிடம் இருக்கும் பலன் நம்முடைய ஆண்டவரால் நமக்கு வந்தது என்று ஒவ்வொரு நாளும் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம் பலனில் வீண் பெருமை கொண்டு அழியாமல் இறைவனுடைய பலனில் உறுதியா இருந்து ஒவ்வொரு நாளும் நாம் முன்னேற வேண்டும். சமீபத்தில் இந்தோனேஷியாவில் நடைபெற்ற பூகம்பத்து நிமித்தமாக நினைத்து பார்க்க முடியாத நேரத்தில் சுனாமி அலைகள் சேதத்தை தாக்கி அநேகர் மாண்டு போனார்கள் என்பதை எல்லாரும் அறிந்திருப்பீர்கள். இவர்களை நாம் பார்க்கும் போது கர்த்தரின் பலன் பெரியது என்று நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது அல்லவா? வேதாகமத்திலே ஆதியாகம் 11வது அதிகாரம் முதல் 9 வசனத்திலே வரையுள்ள வசனங்களில் பாபேல் கோபுரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகம் 11:4 நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தையும் அளவும் சிகரம் வானம் அளவுள்ள சிகரமும் ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் அவர்கள் பாஷைகளை தாறுமாறாக்கி நகரம் கட்டுகிற வேலையை அவர்கள் விட்டுவிட்டார்கள். கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, எரேமியா 10வது அதிகாரம் வசனம் 6 சொல்லுகிறது, கர்த்தாவே உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது. கர்த்தர் தான் எல்லாவற்றிலும் பெரியவர், அவரை விட பெரியவர்கள் யாரும் இல்லை. அருமையானவர்களே, அவருடைய பலன் பெரியது. நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் நம்மை இவ்வுலகில் உருவாக்கி இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தர பாதையில் 40 வருடம் நடந்து செல்லும் போது பல விதமான தவறு இழைத்தவர்களாக ஒவ்வொரு நாளும் காணப்பட்டனர். அதன் விளைவாக அநேகர் சங்கரிக்கப்பட்டனர் அல்லது அதற்குரிய தண்டனையையும் அடைந்தனர் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். காரணம், கர்த்தரை மறந்து செயல்படுவதனால் வரும் காரியங்கள் பயங்கரமானது. அவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. அவரே வல்லமை நிறைந்தவர், அவரே பெரியவர். அவரை மறந்து போகாதபடி கர்த்தரின் பலன் பெரியது என்று நினைத்து வாழ்வோம். நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதம் பெருகும். உங்களுடைய பணபலமோ, படைபலமோ, ஆள் பலமோ,
ஒரு நிமிடத்தில் போய்விடும். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 38வது வசனம் முதல் 50வது வசனம் வரையிலும் நாம் இந்த வாசிக்க கேட்ட தியான பகுதியிலே இந்த எளியவனான தாவீது அவன் எப்படி செல்லுகிறான் பாருங்கள். ஆண்டவராகிய இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன் என்று சொல்லுகிறான். தாவீது வைத்திருந்ததெல்லாம் சிறிய ஒரு ஆயுதம் இல்லாமல் அவன் பெரிய ஒரு பெலிஸ்தீனை பார்த்து கடந்து செல்கிறான். அவனுக்கு முன்பாக நடக்கிறான். கூழாங்கற்களை வைத்துக் கொண்டு செல்கிறான். இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு கோலியாத்தை ஒரு கூழாங்கல்லை வைத்துக் கொண்டு வெற்றி கொள்ள முடியும் என்றால் தாவீதிடம் காணப்பட்டதெல்லாம் இறைவனின் பலன். கோலியாத்திடம் காணப்பட்டது பெருமையாகும் பலன். அவருடைய பெருமை அப்படியே அழிந்து விட்டது. கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில இந்த பெருமை என்கிற பலன் இருக்கிறதா? இன்றைக்கே அதை அழித்து போட முயற்சி செய்யுங்கள். உங்களால் முடியவில்லை என்றால் ஆண்டவரிடம் கேளுங்கள். அவர் உங்களுடைய பெருமையின் பலனை அழித்து போடுவார். இறைவனின் பலன் மாத்திரமே அது ஆசீர்வாதம் தரும். அவர் மாத்திரமே, அவரால் வந்தது, நம்மிடம் இருக்கும் ஒவ்வொரு பலனும் ஆண்டவரால் வந்தது என்பதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து கொள்ள வேண்டும். கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமையானவர்களே, உங்களுக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள் ஒருவேளை மிக பலம் வாய்ந்தவர்களாக படை பலம், ஆள் பலம், பணபலம் எல்லாம் வைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் இஸ்ரவேலின் சேனைகளாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகளாக இருந்தால் அவருடைய பெயரை சொல்லி நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும். நான் இறைவனுடைய பலத்தினாலே உன்னிடம் எதிர்த்து நிற்கிறேன், யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்லி பாருங்கள். நிச்சயமாக வெற்றி உங்களுடைய மாத்திரமே. நம் பலனில் வீண் பெருமை கொண்டு அழியாமல் இறை பலனில் உறுதியா இருந்து ஒவ்வொரு நாளும் முன்னேறுவோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, பெருமையாகும் உலகத்திலே இருக்கக்கூடிய பலனை விட இறைவனுடைய பலனே எங்களுக்கு வெற்றி தரும் என்று சொல்லி ஒருமுறை கூட நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம், அறிக்கை செய்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பெருமையாகும் பலனை நாங்கள் விட்டு விடுகிறோம். நீங்க எங்களுக்கு ஐஸ்வர்யத்தையும் பலனையும், ஆண்டவரே, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை ஒவ்வொரு நாளும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறீர். ஒருவேளை எங்களுக்கு எதிராக நிற்கக்கூடிய யுத்தம் எங்களுக்கு எதிராக வர வேண்டும் என்று நினைக்கிற எத்தனையோ பேர்கள் இருக்கலாம். அவர்கள் எந்த பலனோடு இருந்தாலும் சரி, நாங்கள் சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவருடைய பலனோடு இருக்கிறோம். எங்களுக்கு மாத்திரமே வெற்றி என்று சொல்லி விசுவாச அறிக்கை செய்கிறோம். குடும்பங்களாக இருக்கலாம், சபையாக இருக்கலாம், சமுதாயமாக இருக்கலாம், தொழில் ரீதியாக இருக்கலாம், எல்லா இடத்திலும் இறைவனின் பலனோடு நாங்கள் எதிர்த்து நிற்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு வெற்றியை தருகிறபடியால், ஆசீர்வாதமான வாழ்க்கை தருகிறபடியால் நன்றி. எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் எங்களை காத்துக்கொள்ள கிடவது இயேசுவின் மூலமே செபிக்கிறோம் நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நீ சித்தவர் என்னை வெறுக்க
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.